இந்த பொண்ணு இந்த பையனை என்ன பண்ணான்னு தெரியுமா? இங்க ஒருத்த ஆன்லைன்ல ஒரு புது போனை ஆர்டர் பண்றான். பார்சலை பிரிச்சு பார்த்ததும் ஷாக் ஆகுறான். ஏன்னா அதுல யாரோ யூஸ் பண்ண பழைய போன் வந்திருக்கு. இவன் உடனே அந்த டெலிவரி பாய்க்கு போன் போட்டு கிளின்னு கிளிக்கிறான். அந்த டெலிவரி பாய் ரிட்டர்ன் வந்து அந்த போனை வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அப்ப அந்த பழைய போனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு பொண்ணு பேசுது. அது என்னோட போனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லுது. இவனும் அந்த பொண்ணை வீட்டுக்கு வர சொல்றான். அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இது என்னோட போன் தாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷாப்பிங் போகும்போது போன் தொலைஞ்சு போயிருச்சு. நானும் காணாம போனதுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் லைனே கிடைச்சிச்சு. இவனும் அந்த போன் வாங்கின கதையா அவகிட்ட சொல்றான். இந்த போன் எனக்கு ரொம்ப முக்கியமானதுங்க, என்கிட்டே கொடுத்துருங்க, நான் அதுக்கான காசு கூட கொடுக்குறேன். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போய் அந்த போனை கொடுத்துறான். காசை வண்டியில வச்சுட்டான், போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்லைங்க, அந்த போன்ல என்னோட மொபைல் நம்பர் பதிஞ்சு வச்சிருக்கேன், அதுக்கே ஜிபே பண்ணிருக்கேன்னு சொல்றான். இவளும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. கொஞ்ச நேரத்துல போன்ல பேசி அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்னு அவளுக்கு போன் பண்றான். ஆனா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ சொன்ன மாதிரியே சரியான காஜி பையில தான் இருக்கான். பொண்ணை பார்த்த உடனே போனை கையில கொடுத்துட்டான். நான் தான் சொன்னல அவனை பார்த்தாலே கேன தெரியுதுன்னு. இந்த பொண்ணும் அந்த டெலிவரி பாயும் அவன் கிட்ட இருந்து காசையும் புது போனையும் பிளான் பண்ணி திருடி இருப்பாங்க.